பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 54:10 சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, நமக்காய் மனதுருகுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, மலைகள் விலகினாலும், மலையை போல நம்ம நம்பிக்கொண்டிருந்த அது புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம், அது எல்லாமே விலகி நம்மை விட்டு போயிருக்கலாம். பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், பர்வதம் போல் இருக்கிற காரியங்கள் இடத்தை விட்டு இடம் நிலை பெயர்ந்து போயிருந்தாலும், ஒருவேளை இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க, நாளைக்கு எங்கேயோ காணோன்ற ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானத்தை என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நான் உன்னோட வைத்திருக்கிற அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் நிலை பெயருவதில்லை. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் there will be an inward peace within you when Jesus is there in your life. That is 100% sure. அவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான காரியம், என் கிருபை உன்னை விட்டு விலகாதான். இஸ் கிரேஸ், abundant grace will never leave us nor forsake us. எந்த நேரமும் இந்த ரெண்டு காரியமும் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் உறுதிப்படுத்தி அதை தியானிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். ஸோ ரியலி அதை ஏன் அவர் சொல்கிறாருன்னா, நம்மேல் அவர் வைத்திருக்கிற அந்த மனதுருக்கம். ஸோ டுடே மே காட் bless you with this mighty word today. Amen.